கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவையானது இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா அல்லது தூய ஆவியாருடைய பெருவிழா தொடக்ககால திரு அவையில் இன்று திரு அவையினுடைய பிறந்த நாள் விழாவாகவும் கருதப்பட்டது. காரணமென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் வருகின்ற வரை நீங்கள் எருசலேமிலே இங்கே தங்கியிருங்கள். அவருடைய அருள் கொடைகளை, அவருடைய ஆற்றலை, வல்லமையை பெற்ற பிறகு நீங்கள் உலகிற்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதனுடைய நினைவாகத்தான் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. ஆவியினுடைய பிரசன்னம், கொடும் காற்று, நெருப்பு, நாவுகள் இவையெல்லாம் தூயாவினுடைய அடையாளங்களாக கருதப்பட்டன. யூதர்கள் மத்தியிலே 3 பெருவிழாக்கள் முக்கிய இடம் பெறுகின்றன. புளிப்பற்ற அப்ப பெருவிழா, அப்ப விழா அல்லது பாஸ்கா விழா. இரண்டாவது இன்று நாம் கொண்டாடுகின்ற பெந்தகோஸ்தே பெருவிழா. பெந்தா என்றால் 50 அல்லது அறுவடை திருவிழா. 50 நாட்களுக்கு பிறகு தங்களுடைய அறுவடையின் முதற் கனிகளை கடவுளுக்கு அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். மூன்றாவது கூடார திருவிழா. எனவே யூதர்களினுடைய வழக்கப்படி இந்த 3 நாட்களுக்கும் உலகெங்கிலும் இருக்கின்ற எல்லா யூதர்களும், குறிப்பாக எருசலேமிலேயும் அதை சுற்றி 20 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற 12 வயது நிரம்பிய ஒவ்வொரு யூத ஆணும் இவ்விழாவிலே பங்கெடுக்க வேண்டும். இதுதான் யூத சட்டம். இதனால் உலகெங்கும் இருந்து யூதர்கள் எருசலேமிற்கு வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் அங்கே வந்து இந்த அறுவடை திருநாளை கொண்டாடுகின்றார்கள். அந்த அறுவடை திருநாளை அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த 50ஆம் நாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இந்த நிலாவிலே தான் தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குகிறார். ஆவியினுடைய கொடைகளை பெறுகின்றார்கள். அறுவடை திருநாள் என்பது முதற்கனிகளை, படைப்பினுடைய முதல் கனிகளை கடவுளுக்கு கொடுப்பது. இப்பொழுது இயேசுவினுடைய திருத்தூதர்கள் அங்கே குழுமியிருந்து கடவுளுடைய ஆற்றலை பெறுகின்றார்கள். புதிய படைப்பாக மாறுகின்றார்கள். த நியூ கிரியேஷன். அந்த புதிய படைப்பாக மாறுவது என்பது புதிய மொழிகளை அவர்கள் பேசுகின்றார்கள். அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள். பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து ஆகிய பகுதியிலிருந்து வாழ்ந்திருந்த அந்த மக்கள், பிரியா, பம்பலியா, எகிப்து, சிரேன், இவர்களெல்லாம் அங்கே வந்திருக்கின்றார்கள். ரோமையிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இதை பார்த்து இவர்களுக்கு என்ன ஆச்சரியம் என்றால், யூதர் இருக்கிறார்கள், யூதம் தலைவர்கள் இருக்கிறார்கள், கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், அரேபியர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களிடத்திலே இதோ இவர்கள் பேசுகின்ற இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா? அப்போ இவர்கள் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை எடுத்துரைக்கின்றார்களே, இதை நாம் கேட்கின்றோமே. புதிய படைப்பு, நியூ கிரியேஷன். இதுதான் அந்த ஆவியினுடைய
பெந்தகோஸ்தேவினுடைய தூய ஆவியினுடைய வரங்களை இவர்கள் பெறுகின்றார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவரவர்கள் மொழிகளில் அவர்கள் கேட்கின்ற அளவுக்கு அந்த தூவியானவர் அங்கே இறங்குகின்றார். இப்போ தூய ஆவியினுடைய அந்த அருள் கொடைகளை அவர்கள் பெற்ற பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைக்கு ஏற்ப படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை சென்று அறிவிக்கின்றார்கள். இரண்டாவது இந்த நாளுடைய இன்னொரு முக்கியது என்னவென்றால், மோசே இன்றுதான் சீனாய் மலையில் தவமிருந்து 10 கட்டளைகளை பெற்று வருகின்றார். ஆக மோசே சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்ற நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள். இப்போ அந்த பெந்தகோஸ்தே நாளிலே மோசே சீனாய் மலையை நோக்கி மேலே சென்றார். 10 கட்டளை பெற்று வருகின்றார். ஆண்டவர் இயேசு விண்ணை நோக்கி மேலே சென்றார், தூய ஆவியாரை அனுப்புகிறார். 10 கட்டளைகள் கடவுளிடமிருந்து வருகின்றன. மக்களுக்காக கடவுள் கொடுத்தது. மலையை நோக்கி மோசே ஏறுகிறார். ஆண்டவர் இயேசு விண்ணகத்தை நோக்கி மேலே ஏறுகிறார். மேலே ஏறிய ஆண்டவர் துணையாளரை அவர்களுக்கு அனுப்புகிறார். ஆக இந்த நாள் மோசே மக்களுக்கு 10 கட்டளைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு நாளாகவும் யூதர்களால் கருதப்பட்டது. எனவே இத்தகைய அர்த்தம் பொதிந்த அந்த பெருவிழாவை அந்த மக்கள் கொண்டாடும் நேரத்திலே தான் ஆண்டவர் இயேசு தமக்கு பிறகு இந்த புதிய திரு அவையை, the birthday of the new church, எல்லாம் ஒன்றாக கூடி அன்னை மரியாவுடைய தலைமையிலே புதிய திரு அவையானது தோன்றுகின்றது. இந்த பெருவிழாவுக்கு பிறகு நீங்கள் உலகுக்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த 3, அதாவது தூய ஆவியினுடைய இந்த கொடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் கிரியேஷன், God created the world. His Son Jesus Christ redeemed the world. The Holy Spirit sanctifies the world. கடவுள் இந்த உலகை படைக்கிறார். படைத்த இந்த உலகை தன்னுடைய மகனை அனுப்பி மீட்கிறார். sanctifies the world. தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த உலகிலே பிரசன்னமாக இருந்து இந்த உலகை புனிதப்படுத்துகிறார். sanctifies the world. அந்த ஆவியானவருடைய விழாவை தான், எனவே இயேசு கிறிஸ்து, நான் இப்பொழுது உங்களை விட்டு சொல்லுகிறேனே, இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவார். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அதை அறிவித்து விட்டார், அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். கற்றுத்தருகின்ற பணி, போதிக்கின்ற பணி, நம்மை புனிதப்படுத்துகின்ற பணி, நாம் என்ன சொல்ல வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று செய்கின்ற பணி. நம்ம எல்லோருக்கும் தெரியும் பிரான்சிஸ் அசிசியார். பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை எகிப்திய மன்னனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிப்பதற்காக சொல்லுகிறார். ஆனால் அந்த மன்னனுக்கு இந்த கிறிஸ்துவ போதனையை கேட்பதில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் பிரான்சிஸ் அசிசியாரை அவன் அவமானப்படுத்தும் என்று நினைக்கிறான். எனவே அவன் என்ன செய்கிறான் என்றால், பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய அரசவையிலே போதிப்பதற்கு ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த அசிசியாரை எந்த கிறிஸ்துவ மதத்தை, கிறிஸ்துவ நெறியை போதிக்கிறாரோ அதை அவமதிக்க வேண்டும் என்று அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அவர்களுடைய வழக்கப்படி அரண்மனைக்கு வருகின்றவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது வழக்கம். அதன் பிறகு அவர்கள் அரசனுக்கு அருகிலே வந்து போதனையை செய்வார்கள், போதிப்பார்கள், கவி பாடுவார்கள். இப்பொழுது அரசனுடைய அந்த அரண்மனையிலே சிம்மாசனத்திற்கு பிறகு நீண்ட கம்பளமானது விரிக்கப்பட்டிருக்கிறது. அசிசியார் வாயிலே இருக்கிறார். இப்பொழுது அவர் அரசனுக்கு அருகிலே வந்து போதிக்க வேண்டும். அந்த சிவப்பு கம்பளத்தின் மீது 2 சிலுவைகள்
வரையப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அசிசியாருக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது, நீங்கள் அரசனிடத்தில் வந்து கிறிஸ்துவை போதிக்கலாம். ஒரு நிமிடம் அசிசியார் யோசிக்கிறார். அங்கிருந்து அந்த சிவப்பு கம்பளத்தின் மீது நடந்து வந்து கிறிஸ்துவை பற்றி போதிப்பதற்காக அவர் தயாராக இருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறாய் என்று மன்னன் கேட்கிறான். நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மாட்சியை பற்றியும் போதிக்க வேண்டும். என்னது? கிறிஸ்துவை பற்றியா? கிறிஸ்துடைய மாட்சியை பற்றியா? நீ போதிக்கின்ற அந்த கிறிஸ்துவையே, அந்த சிலுவையையே நீ இப்பொழுது அவமதித்திருக்கிறாயே, அதை நீ மிதித்து நடந்து வந்திருக்கிறாயே, நீயே மதிக்காத அந்த கிறிஸ்துவையும் அந்த சிலுவையை பற்றியும் சிலுவை சாவை பற்றியுமா எங்களுக்கு போதிக்கப் போகிறாய் என்று மன்னன் கேட்கிறார். அப்பொழுது அசிசியார் சொல்கிறார், அரசே, கல்வாரியிலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அங்கே 3 சிலுவைகள் இருந்தன. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கினார். அவருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் 2 கள்வர்கள் தொங்கினார்கள். இதோ நீ இங்கே விரித்திருக்கிறாயே, வரைந்திருக்கிறாயே, அந்த சிலுவை அந்த 2 கள்வர்களுடைய சிலுவை. அரசன் வாயடைத்து போனான். இதுதான் தூய ஆவியினுடைய செயல். தூய ஆவியாரின் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். எனவே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் நாம் எதை பொதிக்க வேண்டும், அல்லது எந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த ஆவியானவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார். எனவே கற்றுத்தருகின்ற பணி, கற்றுக் கொடுக்கின்ற பணி அந்த ஆவியாருடைய பணி. அந்த ஆவியாருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆவியார் நாமும் நம்முடைய திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்கள் வழியாக, குறிப்பாக உறுதி பூசல் வழியாக இந்த ஆவியினுடைய அருளை வல்லையும் நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அனுப்பியதைப் போல நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியாளர் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அவர் நினைவூட்டுவார் என்ற நம்பிக்கையிலே அந்த ஆவியின் கொடைகளை பெற்ற புதுப்பொலிவு பெற்ற ஒரு திரு அவையாக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் பெற்ற அந்த உத்வேகம், அந்த ஆற்றல், அந்த வல்லமை நமக்கும் கிடைக்க பெற்று நாமும் எல்லாலும் ஆவியாரோடு இணைந்து வாழ்க்கை வாழ்வதற்கு வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.